அனைவருக்கும் ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த எலியை காப்பாத்திட்டாங்கல்ல, சோ அதனால அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி செலிப்ரேஷன் என்னடா சரக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, வெறும் தண்ணி தான். ஏன்னா அங்க தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், அதனால இருக்கிற அந்த நல்ல தண்ணியை குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு வேணா செலிப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட கேட்கிறாரு ஒருத்தர், ஆமா ஆக்சுவலி வந்துட்டு அந்த கெஸ்ட் வந்திருந்தாருல அவர் வரலையா அப்படின்னு கேட்கிறப்ப, செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்றப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தூங்க போயிருப்பான், சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போறாங்க. அங்க நம்ம ஹீரோ உள்ள வந்து எல்லாருடைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அம்மா போட்டோஸ், லவ்வர் போட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவனுக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயினி வந்து அவனை ஹக் பண்ணது, நான் உன்னை டாக்டர் ஏத்துக்கிறேன்டா ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்படி இவனுக்கு இந்த ஹீரோயினுடைய நினைப்புகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி டே இருக்கியா தூங்கிட்டே என்ன அப்படின்றப்ப தூங்கிட்டு அப்படின்றான். பட் அவங்களுக்கு அது கேட்கல போல இருக்கு. டப்புன்னு உள்ள தந்தோன்னு இன்னும் இப்படி பயமுடுத்துற, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் தான் தூங்குறேன் தானே சொன்னேன், ஏன் இப்படி வந்து டக்குன்னு திறந்து வர உனக்கு கேட்கலையா அப்படின்றப்ப, எனக்கு எதுவும் கேட்கல, நீ முழிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, சரி வா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரல, எனக்கு வந்து ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. என்னது வயிறு ஃபுல்லா இருக்கா, எங்க தள்ளுன்னு ஏதோ தேடுறாங்க. என்ன தள்ளுறா, திரும்ப எதுவும் ட்ரக்ஸ் எடுத்துட்டியா, ஏன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடல, அப்புறம் எப்படி வந்து உனக்கு மட்டும் தனியா ஃபுல்லா இருக்கும் வயிறு, இங்க பாரு நல்லா சாப்பிடணும், அதாவது ஜீரோ கிராவிட்டில இருக்க இங்க பிளட் பிரஷர் சுகர் எல்லாத்தையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும், சோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடுகள் சாப்பிடணும், வா வந்து தயவுசெய்து சாப்பிடு அப்படின்றாங்க. இவன் எனக்கு வேணாம்பா அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்து சாப்பிடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்றான். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, லாட்டரி டிக்கெட்டோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும், சோ அதை நம்ம பார்ப்போம், லாட்டரி டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம்ல, சோ விழுகுதா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாரும் உட்கார்ந்து லாட்டரி டிக்கெட்டோட அந்த யாரு வரை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக, ரிசல்ட் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டாக்டர் மின்லி இருந்துச்சுல, அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி லாட்டரி டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு லாட்டரி டிக்கெட் கிடைக்கும், அதுல ஏதோ எழுதி இருக்கும், பட் என்னங்கிற சரியா தெரியல. பட் அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு எடுத்து வந்து வச்சிருக்குது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் விழ போகுது அப்படின்னா, என்னது 30 மில்லியனா அப்படின்னு வாய வளர்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம காங் இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நீங்க எல்லாம் பாருங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் போய் என்னுடைய ரூம்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எனக்கு என்ன சல்லுன்னு ஆளா பறந்து அப்படியே கிளம்புறாரு. போகும்போது கூட இதுதான் நேரம், எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அதை முடிகிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகும், இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேலையை பார்த்துடணும், எப்படியாவது அதை சக்சஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கான இது போய்கிட்டு இருக்குது. சோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் டோரை லாக் பண்ணிட்டு போறாப்ல. இங்க அப்படியே பூமியில காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோனி அவங்க அப்படியே வர்றாங்க, அவங்க கூட வந்துட்டு அவங்க அண்ணியும் வர்றாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம மிஸ்டர் சாய் இருக்காருல, அவர் அப்படியே வரும்போது ஐயோ இவன் கிடைக்க வர்றா அப்படின்ட்டு டப்புன்னு அப்படி திரும்புறாரு. உடனே அப்பா அப்படின்னு சொல்லுமா மகளே அப்படின்னு நிக்கிறாரு. இங்க பாருங்கப்பா, ஆக்சுவலி ஜீரோ கிராவிட்டில மிஸ் காங் இருக்காருல, அவர் வந்து இந்த ஆபரேஷன் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. சொல்ல போனா மிஸ்டர் காங் வந்து லண்டன்ல பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம், ஜீரோ கிராவிட்டில இருந்திருக்கலாம், ஆனா அந்த கரு முட்டையில வந்துட்டு கருவை உருவாக்குற வேலை எல்லாமே வந்து அது மிஸ்டர் காங்குக்கு மட்டும் தான் தெரியும், சொன்னா கேளுங்க, தயவுசெய்து அவர்கிட்ட திரும்ப கொடுங்க அப்படின்றப்ப, இங்க பாருமா நீ அதை பத்தி ஒன்னும் கவலையே பட வேணாம், அதை மிஸ்டர் காங் பாத்துக்குவாரு அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது டக்குன்னு அவங்க மருமக மாமா ஒரு நிமிஷம் இருங்க, அந்த முட்டை என்னோடது, நான் தான் வந்து அதோடைய தாய், சோ நான் முடிவெடுக்கலாம்ல, தயவு செய்து டாக்டர் காங்ட்ட அதை கொடுக்காதீங்க, எனக்கு தேவை டாக்டர் காங்ட்ட தான் அதை கொடுக்கணும், அதாவது நம்ம ஹீரோட்ட கொடுக்கணும் அப்படின்றாங்க. இவர் வந்து நீ ஒன்னும் அதை பத்தி கவலை எல்லாம் பட வேணாம், அதை டாக்டர் காங் நல்லபடியா பாத்துக்குவா, அதுக்கான எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு இருக்குது, நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இவங்க வந்து அதுக்காக ஒத்துக்கிற மாதிரி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. இல்ல தயவு செய்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. பட் ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க, பட் அவர் வந்து சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல. அதே நேரத்தில் இங்க வந்து அந்த ஜாக்பாட் இது அடிக்கிறதுக்காக லாட்டரி டிக்கெட் இது ஓடிக்கிட்டு இருக்குது. சோ இவர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போதா, ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இங்க வந்த காங் என்ன பண்றாரு அப்படின்னா, சோ கரு முட்டையில அந்த ஸ்பெர்ம செலுத்துற வேலையை பார்க்க போறாரு. என்ன அப்படின்னா இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாரு. சோ நல்லா பாத்துக்கோங்க, ஒரு கரு முட்டை இருக்குது, அந்த கரு முட்டையை வந்து அப்படி ஜீரோ கிராவிட்டில இவரால எல்லா ப்ராசஸும் பண்ண முடியும். இதான் இவருடைய ஸ்பெஷலே. அவர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் 2 ஊசி இருக்கு, அப்படியே மெதுவா இறக்குறாப்ல. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி லாக் பண்ற மாதிரி ஒரு இதுல வச்சு லாக் பண்ணிக்கிறாரு. இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெம் இருக்கும்ல, அதாவது ஆண்களுடைய அணுக்கள் சொல்லுவாங்க, விந்து அணுக்கள், சோ அதை வந்து இன்னொரு இதுல உறிஞ்சு அப்படி எடுக்கிறாரு. இந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் அங்க வந்து டிக்கெட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இது போனவன் ஆள காணமே, என்ன பண்றான்னு தெரியல, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு. இவ அப்படியே மெதுவா அந்த ஸ்பெம் வந்து உள்ள அப்படி கரு முட்டை உடையாத அளவுக்கு மெதுவா அப்படி உள்ள அந்த ஊசியை குத்தி இவர் என்ன பண்றாருன்னா அந்த அணுக்களை வந்து உள்ள அனுப்புறதுக்கான ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வந்தவர் பாத்தீங்கன்னா அந்த டோர் கிட்ட கரெக்டா வந்துடுறாரு. இவர் உள்ள செலுத்திக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த நேரத்துல கரெக்டா இவருக்கு போன் அடிக்குது. இவர் டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி போன் அடிக்குது. அதை நம்மளுடைய காங் பாத்துறாரு. பார்த்துட்டு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா செலுத்திட்டு வேலையெல்லாம் முடிச்சிடறாரு. இவர் வந்து இவங்க அம்மா போன் பண்ணுமா, அம்மா சொல்லுங்கம்மா மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்தில் அப்படி டோர் ஓபன் பண்ணுவோம். அப்படியே பாக்குறாரு ஹீரோவும். என்ன பண்ண அப்படின்னா, டேய் நான் என்னடா பண்ண, சும்மா இது எடுக்கிறக்க அந்த புடி
அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. மாம் அப்படின்ட்டு அப்படி நக்கல் அடிச்சே கிளம்புறாரு. இவர் அப்படியே பாக்குறாரு, என்ன இவன் போக்கே சரியில்லையே. சோ நல்லா பாத்தீங்கன்னா அதை அழகா காட்டியிருப்பாங்க. அந்த கரு முட்டையில அந்த அணுக்களை செலுத்துறத ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா காட்டியிருக்கானுங்க. இதை விட தெளிவா யாரும் காட்ட முடியாது. ஆக்சுவலி உண்மையிலே கரு முட்டைக்குள்ள இப்படிதான் வந்து ஆண்களுடைய அந்த அணுக்களை செலுத்துவாங்க. அந்த ப்ராசஸ் அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. தெரியல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அவன் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரியா போறாப்ல. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஆக்சுவலி உள்ள போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காங் என்ன பண்றாரு, அப்படி வெளியே வந்தவர் சேர்மனுக்கு போன் அடிச்சு சாரி இட்ஸ் ஆல் டன் அப்படின்றாரு. சோ என்ன சொல்ற முடிஞ்சிச்சா எத்தனை அப்படின்னு ஆக்சுவலி வந்துட்டு 7 முட்டைகளை நான் வந்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ற 7 சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப வந்து எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பாதுகாப்பா வை அப்படின்னு எல்லாமே பக்காவா பாதுகாப்பா இருக்கு. அந்த முட்டைகள் நல்லபடியா வளர்ந்து அது கண்டிப்பா வந்து நல்லதா டெவலப் ஆகும் அப்படின்றாரு. அதாவது நல்ல ஒரு குழந்தையா உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ 7 கரு முட்டைகளை கருத்தரிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஓகே. அந்த டெலிவரி மேன் என்ன பண்றான், அவன் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கான், பரவாயில்ல, சரி கூடி சீக்கிரம் அவனை வந்து இங்க அனுப்பிச்சு வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாருங்க, நானும் அதுக்கான எல்லா வேலையும் பாக்குறேன் அப்படின்றாரு. உன்னோட ப்ரொபோசலை வந்து நானும் ஏத்துக்கிறேன், கூடி சீக்கிரம் நீ எங்க பூமிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வச்சிடறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போனவன் பாக்குறான். பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, டேய் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு லாக்கரை ஓபன் பண்ணணும், உன்னால முடியுமா அப்படின்னு. டேய் என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணு கேட்கலடா. டேய் ஒரு லாக்கரை வந்து ஓபன் பண்ணணும்டா அப்படின்னு கத்துனோடனே, டேய் எனக்கு ஒண்ணுமே கேட்கலடா, இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்றா, போடா பக்கி வைடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாப்ல. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட்டை பார்த்துட்டு இருக்காங்க. பட் லாட்டரி டிக்கெட்ல யாருக்குமே வந்து விழுகலைங்க. எல்லாருமே கடுப்பாயி அடா போடா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கூட விழுகலையடா, ஏதாவது கிடைச்சிருக்குமேடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பட் யாருக்குமே விழுகல. பட் அந்த நேரத்தில் நம்ம காங்சு என்ன பண்றாருன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி ஈவா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்து ஸ்பேஸ் வாக் இருக்குது, ஸோ எல்லாம் ரெடியா இருங்க. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து நாளைக்கு நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்தவர் ஆக்சுவலி எனக்கு டவுட், ஸ்பேஸ் வாக்னா ஆக்சுவலி வெளியே போய் நடக்கிறதா அப்படின்னு, நடக்கிறது இல்ல தம்பி மிதக்கிறது அப்படின்னு. அதான் அப்படியா அப்படின்னு. ஆமாப்பா ஆக்சுவலி வந்துட்டு நீ ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, உனக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் அங்க இருக்கும். ஏன்னா உன்னை வந்து கயர்ல ஒரு இதுல ரோப்ல கட்டி தான் வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் சூட் போட்டிருப்ப, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியா தான் நீ வெளியே போய் வர்ற மாதிரி இருக்கும், அதனால நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் பாத்துக்குவாங்க நம்ம ஈவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே போய் தூங்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தூங்க போயிடுறாங்க. அப்படிங்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேர் மட்டும் தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு, இல்ல ஆக்சுவலி வந்து அந்த ஃபேஸ் வாக் வந்து யார் பண்ண போறா, உண்மையிலேயே பண்ண போறீங்களா நாளைக்கு அப்படின்றப்ப, ஆமா டாக்டர் காங் தான் பண்ண போறாரு அப்படின்னு. அப்படியா டாக்டர் காங் தான் பண்ண போறாரு, ஏன் அவர் தான் வந்து ரொம்ப டயர்டா இருக்காரு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்றப்ப, இல்ல அவர் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப வெளியே போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி நேரமாவது வெளியே இருப்பாங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, குறைஞ்சது வந்து 7 மணி நேரம் வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணணும், அப்பனா தான் சரியா வரும் அப்படின்றாங்க. என்னது 7 மணி நேரமா, ஆனா அது ரொம்ப ஆபத்தானதாச்சு. ஆனா நம்ம ஹீரோ வாயை வச்சு சும்மா இருக்காம, ஆமா வெளியே போறாரே அது ரொம்ப ஆபத்தானது ரைட்டு, ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்தா கண்டிப்பா அவரால் உள்ள வர முடியாதுல்ல அப்படின்றப்ப, நீ எதை மீன் பண்ணி சொல்ற எனக்கு புரியல, ஆனா அங்க எது நடந்தாலும் வெளியே இருந்து உள்ள வர முடியாது கரெக்ட் தான், நீ எதுவும் வேண்டிக்கிறே என்ன கடவுள்கிட்ட அப்படின்னே. அது வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இது அவர் வந்து என்னதான் இருந்தாலும் குயாங்கோட பாய் ஃப்ரெண்டு, சோ அதனாலதான் கேட்டேன், வேற என்ன ஒரு சின்ன கியூரியாசிட்டி அப்படின்றான். ஓ கியூரியாசிட்டியா, எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா அப்படின்ற மாதிரியே பேசிக்கிறாங்க. சோ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த டாக்டர் காங் இருக்காருல, அவர் தான் வந்து வெளியே போய் ஃபேஸ் வாக் பண்ற மாதிரி இருக்குது. சோ இவன் என்ன சொல்றான்னா, அவர் வெளியே போய் ஆபத்தான விஷயம், ஆனா போயிட்டாங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திரும்ப வரமாட்டார்ல அப்படின்றாங்க. சோ இதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது, டேய் நீ எதுவும் வேண்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்கறாங்க. இல்லைங்க அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் ஜீரோ கிராவிட்டில எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை பண்றீங்கல்ல, எதுக்காக இவ்வளவு வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப, ஏய் நீ என்ன நினைச்ச, இங்க இருக்கிற எல்லாருமே ஆஸ்ட்ரோநாட், இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க பயப்படவே மாட்டோம், எங்களுக்கு இது பார்த்து பயம்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்க அந்த ஸ்பேஸ் சூட் போடுவாங்கல்ல, அது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கங்கிற மெத்தட் நமக்கு தெரியாதுல்ல. சோ அதை இங்க காட்டுறாங்க. இவர் கேட்கிறாரு, ஆக்சுவலி நீங்க வந்து அங்க பூமியில இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, ஞாபகம் இல்லையா, மறந்துட்டீங்களா அப்படின்றப்ப, என்னது அப்படின்றாங்க. ஆமாங்க ஆக்சுவலி வந்துட்டு எனக்காக ஸ்பேஸ் சூட் மோல்ட் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தப்போ நீ சொன்னீங்க இது எதுக்குன்னு கேட்டப்ப, இல்ல அதாவது இந்த மாதிரி மோல்ட் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும், 1 mm மிஸ் ஆனா கூட, அதாவது 0.01 mm மிஸ் ஆனா கூட அதனால வந்து ஸ்பேஸ் சூட் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த ஸ்பேஸ்ல நீ வெளியே ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது அந்த சூட் மட்டும் சரியா வேலை செய்யல மவனே, நீ அதோட காலி, என்ன ஆகும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா நீ அப்படியே உறைஞ்சிருவ. உறைஞ்சது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்கு டக்குன்னு உறைஞ்சி எல்லாமே ஒரு இதுல இதாகி கடைசியில வெடிச்சு செதறிடுவப்பா. சோ இந்த ஸ்பேஸ் சூட்டோட அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க மோல்ட் எடுத்து உனக்காக இந்த ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்ணி தர்றோம் அப்படின்றாங்க.
சோ இப்பதான் தெரியுது எல்லா ஆஸ்ட்ரோநாட்டுக்கும் அவங்க தனியா ஒரு மோல்டு எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மோல்டுக்கு ஏத்த மாதிரியான அந்த ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்றாங்க. சோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே. உடனே அவங்களுமே சிரிச்சுட்டீங்க, பாரு நீ நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஒரு கமாண்டரா நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, இங்க யாராவது சாகணும் அப்படின்னா அதை முதல்ல கமாண்டரா நான் தான் சாக வேண்டி இருக்கும். சோ அதனால வந்துட்டு நீ எதுவும் பிரஷர் ஏத்திக்காத அப்படின்றாங்க. இல்ல மேடம், நீங்க எதுக்கு சாகணும்? சொல்ல போனா எல்லா ஆபரேஷன்லயும் கமாண்டரா நீங்க தான் முன்னாடி நிக்கணும் அப்படின்றவ. அப்படிலாம் கிடையாது, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய முதல் தலையாய கடமை. சோ நீ அதை வந்து போட்டு வரி பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்க பூமியில பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹீரோயின் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரூம்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு மாய அந்த ஆமையெல்லாம் எடுத்து பார்த்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாய டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அந்த பிஏ ஐயோ அப்படின்னு பயப்படுறான். ஆஸ்பத்திரியில சேர்மன் சாயோட மருமக இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த குழந்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள் வார்டில் தான் இருக்காங்க. குழந்தை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொல்றாங்க, இல்ல உங்க குழந்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. வெளியே வந்துட்டு அவங்க ஆக்சுவலி சைன் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க, என்ன வேணாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்துல திடீர்னு வயிறு வலி ஓவராகி அதிகமாகி அவங்க சுருண்டு விழுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனும் இங்க டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ அவன் என்ன பண்றான்னா அழகா அப்படியே தூக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, முதல்ல ஓடுங்க ஓடுங்க, தள்ளு 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 அப்படின்னு சாதாரண தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவன் தான் அட்மிட் பண்றான். கொண்டு வந்து அவன் சேர்த்தா அவனே தள்ளுறா முதல்ல அப்படின்னு டப்புன்னு தள்ளி விட்டுறாங்க. அவன் ஓகே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா எந்திரிச்சு போய் அவன் உட்காந்துட்டு அப்போ முடியலையே, முட்டி வலிக்குது, யாரோ பாவியலா கூட்டு வந்ததுக்கு இது பரிசாடா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அதே நேரத்துல இங்க ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா குரூ மெம்பர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு தினசா தான் ஓடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மிதந்துகிட்டு இருந்த உடம்பு அப்படியே லேசாவே ஆயிரும். சோ அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அப்பப்ப அவங்களுடைய உடம்போட ஹெல்த்தையும் பாத்துக்கணும். சோ அதுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல இங்க கீழே கண்ட்ரோல் ரூம்லயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருடைய இதையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயினி அவங்க வந்து அவங்களுடைய அந்த கைகள் சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா லேப்டாப்ல டைப் அடிச்சு பழகுறாங்க அந்த கிளவுஸை வச்சு போட்டதுக்கு அப்புறம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம காங் பாத்தீங்கன்னா டாக்டர் காங் அவர் என்ன பண்றாரு, கிளவுஸ் எல்லாம் போட்டு அவர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கலாம்னு சொல்லி பாட்டு கேட்க போறாரு. அந்த நேரத்துல கரெக்டா டக்குன்னு அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் போன் அடிச்சிடறாங்க. இவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு. ஏடாடே உனக்கு அறிவு இருக்கா இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து அந்த ஐஸ்கிரீம் கியூபை மாத்தி எவ்வளவு தைரியமா இது பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி திரிகி இருக்காங்க. அவன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல அவங்க டேய் நீ எல்லாம் ஒரு மூளையே இல்லாத வெட்டி பயடா, உன்னெல்லாம் ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளவு தைரியம் தான் நீ ஐவிஎஃப் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு திரிவா அப்படி எப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இவங்க சத்தம் போடுறத இவன் பாட்டுக்கு ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அவங்க போடா சன் ஆஃப் பிச் அப்படின்னு கேட்ட வார்த்தையில திட்டுறாங்க. பட்டக்கு இவரு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு அப்படின்றாங்க. என்னது அழகா இருக்கனா, ஐயோ நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு டப்புன்னு அப்படியே அங்க போனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சோ பாத்தீங்களா இதுதாங்க நம்ம கூட சண்டை போடுற பொண்ணை சமாளிக்கணும், அதாவது பொண்டாட்டியை சமாளிக்கணும் இல்ல எக்ஸ்ல வர சமாளிக்கணும்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம் போல இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா அவங்களே ஓடிடுவாங்க போல இருக்கு. சோ இந்த மாதிரி அழகான ட்ரிக்கை பயன்படுத்தி இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசி முடிச்சுட்டு அப்படி போறாரு. அங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே எட்டி பாக்குறாரு, ஆஹா எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, தூங்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கடுப்பானவர் அப்படியே கொஞ்சம் உள்ள போயிட்டாரு. எல்லாரும் அப்படி போனதுக்கு அப்புறம் இவர் பாரு, ஆஹா இப்பதான டைம் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆள் அப்படியே மிதந்துட்டு எனக்கு என்னன்னு கிளம்புறாப்புல. அங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் டாங் லீ அப்படின்ற இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அங்க இருக்கிற லாட்டரி டிக்கெட் பார்த்து ஓ மை காட் வாவ் அப்படின்னு இதாகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் எடுத்துட்டு வந்தாலே ஒரு லாட்டரி டிக்கெட் அதுல ஸ்டாண்ட் பை தான் போட்டிருக்கோம். சோ அந்த லாட்டரி டிக்கெட்ல வந்து பரிசு விழுந்திருக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன். இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். இது ஹீரோவோடதா இல்ல டாக்டர் காங்கோடதாங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுல ஸ்டாண்ட் பை எழுதி இருக்கு. இப்போ டாக்டர் காங்கும் சரி நம்மளுடைய ஹீரோவும் சரி அவங்க ரூம்ல வந்துட்டு ஒரே ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, அந்த குயாங்கோடைய போட்டோ ரெண்டுலயுமே ஸ்டாண்ட் பை தான் எழுதிருக்கும். சோ அதனால இது யாரோடதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் பணம் விழுந்திருக்கு. அதை பார்த்தா அப்படியே ஷாக்காரா, ஓ மை காட் 500 மில்லியனா அப்படின்னு. அங்க நம்ம ஹீரோ போனவர் பாத்தீங்கன்னா அந்த இது லாக்கர் ஓபன் பண்றத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஃப்ரெண்ட் போன் அடிக்கும்போது டேய் என்னடா மச்சான் என்ன விஷயம் அப்படின்றப்ப டேய் மச்சான் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு உதவி தான் கேட்டேன், எனக்கு இந்த லாக் ஓபன் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றா அப்படின்றப்ப என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் கேட்கறடா அப்படின்னு. டேய் உனக்கு கேட்கறா இல்லையாடா, இந்த லாக்கை ஓபன் பண்ணணும்டா, எனக்கு ஹெல்ப் பண்றானே, ஒரு தடவை ஹெல்ப் பண்ணியாடா நீ அப்படின்றப்ப டேய் அதுல மில்லியன் காம்பினேஷன் இருக்கும் டாஸ், எப்படிடா அதெல்லாம் முடியாதுடா, அது என்ன போட்டுருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது, எப்படி அதெல்லாம் பண்ண சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றப்ப இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா நான் வந்து எடுத்தே ஆகணும் அந்த முட்டையை, இந்த லாக்கருக்குள்ளதான் அந்த முட்டை இருக்கு ஒரு முட்டை, சோ நான் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேய் பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணாதடா அப்படின்ட்டு அப்படியே அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இந்த த்ரெட்மில்ல பத்தியா இது ரன்னிங் ஆகுதுல, அப்ப வந்து இதோட அட்டாச் தானே, அப்ப நான் இதை அதிகமா ஓட விட்டு நல்லா பான் பண்ண விடுறேன், அதாவது வந்து ஓவரா ஓட விட்டு ரன் ஆக விட்டு அதை எரிய வைக்கிறேன், சோ சர்க்யூட் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த அலாரம் அடிக்கும், சோ அவனை வந்து ஓபன் பண்ணுவான்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறேன். டே டே பைத்தியகாரத்தனமா உளராதரா, அதுவும் ஜீரோ கிராவிட்டில அதெல்லாம் அவ்வளவு லேசு கிடையாது, கிட்டத்தட்ட 75% பிளட் பிரஷர் இருக்கும், சோ ஆல்மோஸ்ட் நீ வந்து டெத்துக்கு போற அளவுக்கு ஆகி போயிடும், வேணாம் அந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணாதடா அப்படின்றா. ஓ அதெல்லாம் முடியாது
பாத்துக்கிற போடா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப அந்த ரன்னிங் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. பட் இங்க நம்ம ஹீரோயினி பாத்தீங்க அப்படின்னா அவங்க லெட்டரா அடிச்சுட்டு அப்படியே பாக்குறாங்க. எடுத்துட்டு பார்த்துட்டு சூப்பரா வந்திருக்குப்பா, கரெக்டா வந்திருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறாங்க அவங்க லேப்டாப்புக்கு அடியில வந்து அந்த ஈய வச்சிருப்பாங்க. சோ அதுல ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சவங்க டக்குன்னு எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கலாம் வராங்க. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ இல்ல அப்படியே பாக்குறாங்க, என்ன ஆள காணமே அப்படின்ட்டு உள்ள போய் ஹலோ சோ அப்படி கூப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூம்ல பாக்குறாங்க ஒரே பொண்ணு போட்டோவை நம்ம டாக்டர் காங்கும் வச்சிருப்பாரு, நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு சொன்னல. சோ அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க, என்னடா இது ஒரு பொண்ணு போட்டோவை 2 பேரும் வச்சிருக்காங்க, ஐயோ ராமா அப்படின்ட்டு போறாங்க. அவங்க ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்ப இவங்க அந்த ஈய எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த இதை இது பண்ணுவோம் அப்படி பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ எதுவும் மாட்டிக்குவானா, இவங்க எதுவும் பண்ண போறாங்களா என்னங்கிறது தெரியல. சோ மிச்சம் என்னங்கிறத நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஓகே மக்களே, கொஞ்சம் வீடியோ லேட்டா வந்ததுக்கு சாரி, கொஞ்சம் சில காரணங்கள்னால லேட் ஆயிருச்சு. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.